அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பார்க்குறோம்னாக்கா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. லீவ் விட்டுட்டாங்க. நான் லால்பேட்டைக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் செம்ம ஸ்பெஷலான தடல் புடல் விருந்து தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேட் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் இட்லி, சாம்பார், பொங்கல், சட்னின்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு நானும் எங்கள் பெரிய பாப்பி இன்றைக்கி குக்கிங் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேருமே சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக சமைப்பேன். வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் என்னை கைட் பண்ணுறதுக்கு எங்கள் பாபி பின்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் சுவரொட்டி ஃப்ரை பண்ணேன். அண்ட் இது குடல் கறி, குடல் இருக்கு இல்லையா, அதோடைய மேல் தோல் இருக்குல்ல, இது இடுப்பு வலிக்கு, எலும்பு தேய்மானத்துக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு மருந்து. ஸோ அம்மா இது எப்போவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது எனக்கு செய்ய தெரியாது. எங்கள் பாபி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நின்று நான் அதை அவ்வளோனா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லதுன்ட்டு அவங்களும் சொன்னாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இடுப்பு வலிக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே சுவரொட்டி ரெடி பண்ணாச்சு. செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கறி நுரையீரல் தான். ஸோ இது தான் இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுவுமே பாபியோட கைட்னஸோட தான். ஏன்னா காரம் நான் தூக்கலாக போட்டுருவேன் அப்படின்றதுனால. ஸோ அவங்களே கூட நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியானத்துக்கு நாங்கள் இப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது 2 தான் நான் ரெடி பண்ணேன். அண்டு பாபி சாம்பார் வச்சு சவுச்சோ கூட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு லஞ்ச் ரொம்ப ஸ்பெஷலாகவே செஞ்சுருந்தாங்க. அதுவுமே நம்ம எல்லாமே சேர்ந்து செய்யும்போது இன்னும் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா தனியாகவே நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலியில் அப்படியே பாபிங்க கூட, தங்கச்சிங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு செய்கிறது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு என் பையன் எப்போவுமே தனியாக வீட்லேயே இருப்பானா. ஸோ அவனுக்கு போரிங்காக இருக்கும். இங்கே அண்ணன் பசங்க கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே இருக்கிறதுக்கு. ஃபைனலி மதியானம் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுச்சோ கூட்டு, சாம்பார், ரைஸ் அண்டு நுரையீரல் ஃப்ரை அண்டு சுவரொட்டி ஃப்ரை, அதுக்கப்புறம் போட்டியுடைய மேலே இருக்கிற அந்த தோல். ஸோ இது தான் இன்றைக்கி மதியானத்துக்கு ஃப்ரை. அதுக்கப்புறம் இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க மீன் பிடிக்க போகிறேன்னாங்க. மீன் பிடிக்க போகிறதுக்கு எதுக்கடா இப்படி நோண்டிட்டிங்கன்னா, எங்களுக்கு நாக்குப்பூச்சி இருக்கு இல்லையா, அது போட்டு தான் மீன் பிடிக்கணும், எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னதால் தங்கச்சி பசங்களும் பையனும் அண்ணன் பையன் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே அவங்க கூடவே நின்று கைட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்க காலில் மம்முட்டி ஏதாவது போட்டுக்கிட்டாக்கா இதாகிடுமே அப்படின்றதுனால. ஸோ பசங்களோட சேஃப்டிக்காக பக்கத்தில் இருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன். பாய்.